இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற படம் கிங்ஸ்டன். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் உடைய படங்கள் நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். ஹீரோவாக சில படங்களில் அவர் படத்துக்கு அவரே மியூசிக் பண்ணுவார். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு ரொம்பையும் பந்தா இல்லாமல் ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு. இந்த படத்தை பற்றி கதை லைன் திரைக்கதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகளை கவரணுங்கிறதுல டைரக்டரு திரைக்கதை ரெடி பண்ணியிருக்கிறார். கண்டிப்பாக அது நடக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த படம் பிடிக்கும். கிங்ஸ்டன் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டு. யானை அப்படிங்கும்போது அதை வச்சியும் கொஞ்சம் அதான் மெயினாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா கதையை நிறைய நம்ம சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. படக்குழுவினரே சொல்கிறாங்க, கதையை நீங்கள் விவரமாக சொல்லிடுறீங்க, எல்லாமே அதே படம் பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நம்ம மெயினாக டெக்னீஷியன் அவங்கள தான் நம்ம பாராட்டோம். ஜிவி பிரகாஷ் அவருடைய உழைப்பு நல்லாயிருக்கு. டைரக்டரு அவர் என்ன சொல்ல வந்தாரோ, என்னென்னா குழந்தைகளை மெயினாக கவரணும். நான் இப்போ உள்ள கொஞ்சம் காலமாக குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனியார் படம் வரல. அது இந்த படம் கண்டிப்பாக குழந்தைகள் மத்தியில் 100% திருப்தியாக இருக்கும். அப்போ ஜென்ஸு, லேடிஸு, காலேஜ் பசங்க இவங்களுக்கு பிடிக்காதா நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் பரவாயில்லைன்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிஞ்சு நல்லா இருக்குது. கிங்ஸ்டன் ஜி பிரகாஷ் அவர் ரசிகர்னு பார்த்தா அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு தனியாக ஜி பிரகாஷ் ரசிகர்கள் அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ள ரசிகரும் ஜி பிரகாஷ் எல்லாம் மியூசிக் அந்த மாதிரி எல்லா ஹீரோவுக்கும் பண்ணுறாரு. எல்லா ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸும் சேர்த்து பண்ணுறதுனால அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். டைரக்டரு, கேமராமேன், மியூசிக்கு எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் அதான் பண்ணி நான் சொல்கிறேன். அதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு வித்தியாசமாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா கொஞ்சம் நல்ல வேலை வாங்கியிருக்கிறாங்க. மொத்தத்தில் குழந்தைகளுக்கான ஒரு படம் கிங்ஸ்டன். ஆடியன்ஸ் டைம் கிடச்சா போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபயர் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ். நன்றி, வணக்கம்.